ஹாய் ஹலோ ஐ எம் டாக்டர் நாராயணசாமி. இந்த கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு நண்பர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, மாஸ்டர்பேஷன் பண்ணுறது நல்லதா கெட்டதா? மாஸ்டர்பேஷன் அதிகமாக பண்ணால் என்ன ஆகும்? மாஸ்டர்பேஷன் அடிக்ஷன்லேருந்து வெளியே வர டிப்ஸு சொல்ல சொல்லி கேட்டிருக்காங்க. மாஸ்டர்பேஷன் இப்போ இருக்கக்கூடிய யங்கஸ்ட் ஏஜில் சைலண்ட்டாக சஃபர் ஆகக்கூடிய விஷயம்தான். மாஸ்டர்பேஷன் அடிக்ஷன் மற்றும் அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டவுட்ஸை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மாஸ்டர்பேஷன் பண்றது நல்லதா கெட்டதா என்ற கேள்விக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான ஆன்சர் சொல்லுவாங்க. ஆனா சில பேர் நல்லதுன்னு சொல்லுவாங்க, சில பேர் கெட்டதுன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா, ரெகுலரா டெய்லியும் மாஸ்டர்பேட் பண்றது ஒரு நாளைக்கு 3 to 4 அதற்கும் மேற்பட்ட டைம் மாஸ்டர்பேட் பண்ணது நம்மளுடைய உடம்புக்கு மட்டும் இல்லாத நம்மளுடைய மனசு, அதாவது மென்டல் ஹெல்த்துக்கும் பாதிப்படைய செய்யலாம். ஆனால் அப்போ மாஸ்டர்பேஷன் கெட்டதா, மாஸ்டர்பேஷன் பண்ணவே கூடாது அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. மாஸ்டர்பேஷன் பண்ணலாம், எப்பயாவது ஒரு வாட்டி பண்ணுறது உடலுக்கு ரிலாக்ஸேஷனை கொடுக்கும், ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணும், ஸ்லீப்பை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும். ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, டெய்லியுமே இல்லை ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுறதுனால நம்மளுடைய உடம்பளவுக்கும் மனதளவுக்குமே, அதாவது மென்டல் ஹெல்த்தும் பாதிப்படைய செய்யலாம். ஏன்னா டெய்லி அடிக்கடி மாஸ்டர்பேட் பண்ணுறதுனால உடம்புக்கு பலவிதமான பிரச்சனை ஏற்படலாம். லைக் உடல் சோர்வு ஏற்படலாம், எப்போதுமே டயர்டாகவே உட்காந்துட்டு இருப்பாங்க. இந்த மாஸ்டர்பேஷன் ரொம்ப அடிக்ஷனில் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முக்கியமாக வெயிட் லாஸ், அதாவது உடல் எடை குறைக்கும், படபடப்பு, அதாவது பால்பேஷன், அப்படியே படபடன்னு இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா தலைவலிக்கும். மோஸ்ட்டாக சிலருக்கும் ஞாபகம் மறதி இருக்கும். இந்த பொருளை வச்சுட்டு இதை எடுக்கணும்னா கூட, இல்லை எதனா ஒன்று ரிமைண்ட் பண்ணோம்னா அவங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வராது. இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும். சிலருக்கு இதை ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி பண்ணுறதுனால அவங்க அடிக்ஷன் ஆகி அதனால் என்ன ஆகும்னா ஸ்லீப்பு டிஸ்டர்ப் ஆகும். அதனால் மாஸ்டர்பேட் பண்ணுறதை குறைச்சிக்கோங்க. ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவீங்க, உங்கள் மேலே உங்களுக்கே தன்னம்பிக்கை குறையலாம். இதுலேருந்து எப்படி வெளியே வரலாம்னா, எப்போதும் உங்களை பிஸியாக வச்சுக்கோங்க. இந்த கேம் விளையாடுவது போன்ற ஹாபிட்ஸை அதிகப்படுத்திக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா, ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட நல்லா பேசுங்க. மாஸ்டர்பேஷன் பண்ணணும்னு தாட்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் தனியாக இருக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இருங்க, இல்லைனா உங்களுக்கு பிடிச்சவங்களோட கால் பண்ணி பேசுங்க. இல்லை அப்படின்னா ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுங்க, இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிட்டு வாங்க, நல்லா சாப்பிடுங்க, மைண்டை நல்லா ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. யோகா எக்ஸசைஸ் மாதிரி பண்ணுங்க, நல்லா தூங்குங்க, ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸ் அண்டு வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் இதனால் ரொம்ப சஃபராக இருக்கீங்க, இதனால் ரொம்ப அடிக்ஷன்லேருந்து வெளியே வர முடியல, இதனால் ரொம்ப தொந்தரவு, இதுக்கான இது மாதிரி அறிகுறிகள் இருக்கு அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்றது ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க.